ஹை ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ப்ரொமோ என்னென்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம விஜயும் காவேரியும் ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் நம்ம எல்லாருமே இருந்தோம். ஆனால் அதுக்குள்ளவே பெரிய ட்விஸ்ட்டை கொண்டு வந்துட்டாங்க. இப்போது வெண்ணிலா பசுபதியால் அடிபட்டு ரொம்பவே முடியாத சீரியஸான கண்டிஷனில் இருக்காங்கன்னே சொல்லலாம். அவங்களோட தற்கொலை முயற்சி இல்லவே இல்லை, பசுபதி தான் கீழே தள்ளிவிட்டது. இப்போது பசுபதி பண்ண கொலைக்கு விஜய் தான் காரணம், வெண்ணிலா தற்கொலை பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வதந்தியை இந்த பசுபதி கிளப்பி விட போகிறான். இதனால் நிறைய பிரச்சனை வரப்போகுது நம்ம விஜய்க்கு. விஜயை கண்டிப்பாக போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறதுக்குமே நிறையவே வாய்ப்பு இருக்குது. இப்போது நம்ம சாரதா மனசை எப்படியாவது பேசி மாற்றிடலாம், அதாவது சாரதா வாயாலேயே விஜயும் காவேரியும் ஒன்று சேர்ந்து வாழணுன்ற மாதிரி கொண்டு வர மாதிரி தான் நம்ம காவேரி பிளான் பண்ணியிருப்பாங்க. எப்படியாவது அம்மா மனசை கரைச்சிடணும், அம்மா வாயாலேயே உன் புருஷன் வீட்டுக்கு நீ போயிட்டு வாழணும், சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நிம்மதியாக அனுப்பி வைக்கணும்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் அது நடக்கிறதுக்குள்ளவே இந்த பசுபதி வெண்ணிலாவை கொன்று அந்த பழியே நம்ம விஜய் மேலே பழியை தூக்கி போட போகிறாங்க. இதனால் நிறைய எக்கச்சக்கமான பிரச்சனை வரப்போகுது. இங்கே நம்ம ஐயப்பன் நியூஸ் பார்க்குறாங்க. நியூஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பசுபதி வெண்ணிலா அவங்க மாமா கிட்ட சொல்லி கொடுத்துற மாதிரியே வெண்ணிலா அவங்க மாமாவும் அவங்க குடும்பத்துக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக பேட்டி கொடுத்துருப்பாங்க. விஜய் வெண்ணிலாவை ஏமாற்றிட்டாரு, அதனால தான் வெண்ணிலா தற்கொலை முயற்சி பண்ணி இப்போது உயிருக்கு ரொம்பவே ஆபத்தான நிலைமையில் இருக்கா, அவள் உயிர் பொழைப்பாலாம் மாட்டாளான்னு கூட தெரியல, நாங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம், எல்லாத்துக்கும் காரணம் இந்த விஜய் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது இந்த நியூஸ் ரொம்பவே வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. இந்த நியூஸை தான் ஐயப்பன் பார்க்குறாங்க. அதை பார்த்துட்டு பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. உடனே விஜய்க்கு கால் பண்ணி, சார் இங்கே என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்கு சார் அப்படின்னு சொல்லவும், என்ன ஐயப்பன் என்னாச்சு, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது சார் உங்கள் மேலே கொலைப்பள்ளியை தூக்கி போட்டிருக்காங்க, வெண்ணிலா தற்கொலை பண்ணிக்கிட்டதுக்கு காரணமே நீங்கள் தான், நீங்கள் ஏமாத்துறதுனால தான் வெண்ணிலா தற்கொலை பண்ணி இப்போது சாவர நிலமையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு சார், நீங்கள் டிவி ஆன் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம விஜய்க்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. இதை எதிர்பார்க்கவே இல்லையே, கண்டிப்பாக வெண்ணிலா இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பாளான்ற மாதிரியுமே யோசிக்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறது உண்மையா அப்படின்னு கேட்கவும், சார் உண்மையாக தான் சார் சொல்கிறேன், நான் எதுக்காக போய் சொல்ல போகிறேன், நீங்கள் ஃபோனில் இல்லையே டிவியில் ஆன் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜயுமே பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆகுறாங்க. இதில் ஏதோ ஒரு சதி இருக்குது, இந்த பசுபதி தான் வெண்ணிலாவை ஏதாவது பண்ணியிருக்கணுன்ற ஒரு தாட் நம்ம விஜய்க்கு வருது. இங்கே தாத்தாக்கிட்டேயும் பாட்டிக்கிட்டேயும் சொல்லவும், தாத்தாவும் பாட்டியுமே பார்த்துட்டு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிறாங்க. என்னப்பா விஜய், இப்போ தான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது, நீயும் காவேரியும் ஒன்று சேர்ந்து வாழ்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ என்னடானா இப்படி ஒரு வதந்தியை கிளப்புறாங்க. வெண்ணிலா உண்மையாகவே உன்னை நினச்சி தான் அவள் தற்கொலை பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாளா, இல்லை அந்த பசுபதி ஏதாச்சும் பண்ணியிருப்பானா அப்படின்னு தாத்தா கேட்குறாங்க. இங்கே நம்ம விஜய் அழுகுறாங்க. தாத்தா எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது தாத்தா, பாவம் வெண்ணிலா, அவளுக்கு அப்பா அம்மா கூட இல்லை, என்ன அவள் உண்மையாக தான் லவ் பண்ணியிருந்தா, ஆனால் நான் கிடைக்க மாட்டேன்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் அவள் என்னென்னமோ பண்ணக்கூடாது எல்லாத்தையுமே அந்த பசுபதி கூடயும் ராகினி கூடயும் சேர்ந்து பண்ணிட்டா. ஆனால் அப்போவுமே எனக்கு மனசு உறுத்தலாக தான் இருந்தது, அவங்க பேச்சை கேட்டு ஆடிக்கிட்டு இருக்கா, இது புரியாமல் நடந்துக்கிட்டு இருக்கா, எப்படியாவது அவளுக்கு புரிய வச்சு அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் இப்படி நடக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு அழுகுறாங்க. விஜய் நீ அழுவாதப்பா, நீ என்ன பண்ணுவ, உன் மேலே எந்த தப்பும் இல்லைப்பா விஜய் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. எந்த தப்பும் இல்லைன்னு நமக்கு தெரியும், ஆனால் இப்போது நியூஸ் சேனலெல்லாம் பார்த்தீங்களா, என்னெல்லாம் பேட்டி அதாவது அந்த வெண்ணிலா அவங்க மாமா பேட்டி கொடுத்துருக்காரு, இதில் ஏதோ ஒரு பெரிய சதி இருக்குது தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் அழுகுறாங்க. வெண்ணிலா நினைச்சுமே அழுகுறாங்க. எங்கள் தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. விஜய் உன் வாழ்க்கையில் பிரச்சனை மட்டும் போகவே போகாது போல், காவேரி நீயும் ஒன்று சேர்கிற நேரத்தில் இப்படியா நடக்கணும், அது மட்டும் இல்லாமல் அந்த வெண்ணிலா பொண்ணு பாவம், அநியாயமாக அவள் இப்போது உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தாவும் பாட்டியும் ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம கங்கா போர் அடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு டிவி ஆன் பண்ணுறாங்க. நியூஸ் சேனலில் வந்ததுமே பரபரப்பாக போய்கிட்டு இருக்க நியூஸே அதுதான். இங்கே வெண்ணிலா அவங்க மாமா பேட்டி கொடுக்கறது, வெண்ணிலா ரொம்பவே சீரியஸாக ஹாஸ்பிட்டலில் இருக்கிற விஷயம். இதை பார்த்ததுமே நம்ம காவேரிக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது.
அவங்களால இதை ஏற்றுக்கவே முடியல. எப்படி ஆயிருக்கும்? எப்படி வெண்ணிலா தற்கொலை முயற்சி பண்ணிக்கிட்டாளா? இதெல்லாம் கேட்கவே என்னால் நம்பவே முடியலையே. ஐயோ! உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காளா? நம்மளும் இதுக்கு ஒரு காரணமாயிட்டோம்ல. அவளுக்கு அப்பா அம்மா கூட இல்லை. அவளுக்கு இப்படி ஒரு மோசமான நிலைமைக்கு காரணம் நானும் மறைமுகமாக இருந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு காவேரியுமே பயங்கரமாக அழுகுறாங்க. கங்கா இருந்துட்டு, காவேரி என்னடி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. வெண்ணிலாவை நினச்சி அவங்களுக்கு அழுக மட்டும்தான் வருது. அதுக்கப்புறம் எங்கள் சாரதா வந்து அந்த விஷயத்த, அதாவது அந்த விஷயம் கேள்விப்பட்டதுமே பயங்கரமாக கோவப்படுறாங்க. உடனே காவேரியை பயங்கரமாக திட்டுறாங்க. பாத்தியாடி, பாத்தியா, இப்போது அந்த பொண்ணு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணை ஏமாத்தினான் உன் புருஷன் சொல்லவே எனக்கு வாய் கூசுது. அந்த விஜய் தம்பி எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கணும்? இப்போ அந்த தம்பியால் ஒரு பொண்ணு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கு. ஏன்னு தான் எனக்கு இப்படி ஷாக் மேலே ஷாக் கொடுக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. அப்போவே சொன்னேன், உன் கழுத்தில் இருக்கிற தாலி கழட்டி அவன் முகத்துலேயே விசிறி அடிச்சுட்டு வாடி, விவாகரத்துக்கு பண்ணி கொடுத்துருடி. அந்த வெண்ணிலாவும் விஜய் எப்படியோ ஒன்று போயிட்டு போகிறாங்கன்னு நான் எத்தனையோ டைம் தலைப்பட அடிச்சுக்கிட்டேன். இப்போ பார்த்தியா, இப்போது உன்னையும் தாண்டி இது பாதிக்கும். பாவம் அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கு. ஐயோ கடவுளே, இன்னும் என்னெல்லாம் நடக்கிறதுக்கு இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து பயங்கரமாக அழுகிறாங்க. அதே சமயம் காவேரியை பயங்கரமாக திட்டுறாங்க. சொல்கிற பேச்சு கேட்காம அவள் இஷ்டத்துக்கு முடிவு எடுத்தீங்கல்ல, இப்போ பார் எங்கே போய் கொண்டு போய் நிற்க வச்சிருக்கான்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. குமரனோட அம்மாவுமே, காவேரி இதெல்லாம் உனக்கு தேவையாடி? உன் அம்மா சொல்கிற பேச்சை கேட்டுக்கிட்டு வீட்டில் இருந்திருந்தா இப்படியெல்லாம் பிரச்சனை வருமா? ஆம்பளை மாதிரி நைட்டெல்லாம் வெளியே சுற்றிட்டு வர, கேட்டால் வேலை இருக்குன்னு சொல்கிற, வீட்டில் உள்ளவங்களையும் வர வைக்க மாட்டேங்கிற. இப்போது நீயா நானா அப்படின்னு சொல்லி போட்டியை போட்டு இப்போது அந்த வெண்ணிலா பொண்ணு தப்போ கரெக்டோ இப்போ உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா. அந்த விஜயால் தானே எல்லாமே. இந்த விஜயினால்தான் எல்லா பிரச்சனையுமே. அந்த பையனை நான் கூட ரொம்ப நல்ல பையன் நினச்சேன். ஆனால் இவன் இவ்வளோ கேடு கெட்டவனாக இருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாந்தியுமே பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் காவேரிக்கு பதட்டமாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம வெண்ணிலாவை பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா நான் வெண்ணிலாவை பார்த்துட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீ போகக்கூடாதுடி, வேண்டாம், நீ போகவே போகாத. அதுக்கப்புறம் எல்லா பழியும் ஊ மேலே திருப்பி விட்டுருவாங்க. வேண்டவே வேணாம், நான் உன்னை அனுப்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், அம்மா என்னை விடுமா, நான் வெண்ணிலாவை பார்க்கணும். பாவம் அவள் இப்போ உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா. எப்படியாவது அவளை காப்பாற்ற சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி வந்து பதற அடிச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டல் ஓடி போகிறாங்க. இப்போது விஜய்க்கு கால் பண்ணுறாங்க. நீங்கள் எங்கெங்கே இருக்கீங்க? உடனே கிளம்பி வாங்க, நம்ம ஹாஸ்பிட்டல் போவோம், நியூஸ் கேள்விப்பட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், விஜயுமே பயங்கர அதிர்ச்சியோடு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி காவேரி, நான் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே ஹாஸ்பிட்டல், அதாவது நம்ம வெண்ணிலா அட்மிட் பண்ணியிருக்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. இங்கே டாக்டர் வந்ததுமே கேட்குறாங்க, டாக்டர் என்னாச்சு? இப்போது வெண்ணிலா எப்படி இருக்கா? அவளுக்கு குணமாயிடும்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டத்தோடு கேட்குறாங்க. உடனே எங்கள் டாக்டர் இருந்துட்டு ரொம்பவே சீரியஸான கண்டிஷனில் தான் இருக்காங்க. காப்பாற்றுறதுன்றது ரொம்பவே ரேர், அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். பொழைக்கிறதுக்கு 1% மட்டும்தான் இருக்குது, அது கூட அந்த கடவுள் மனசு வச்சா மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாக்டர் சொன்னதுமே காவேரியும் விஜயும் பயங்கரமாக அழுகுறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தால் நம்ம நம்பிராஜன், அதாவது வெண்ணிலா அவங்க மாமா, அவங்க வந்து விஜயையும் காவேரியையும் பார்க்குறாங்க. மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, தம்பி உங்களை நம்பியிருந்தாவே நாங்கள் இப்போது நல்லா இருந்திருப்போம், வெண்ணிலாவுக்கும் எதுவும் ஆயிருக்காது. என்கிட்ட எத்தனையோ டைம் சொன்னீங்க, வெண்ணிலாவுக்கு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன், லைஃப் செட்டில்மெண்ட் எல்லாமே பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நம்பாமல் நான் இந்த படுபாவிங்களை நம்பி இப்போது உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா வெண்ணிலா. ஐயோ கடவுளே, அது மட்டும் இல்லாமல் அவன் நூக்கி தள்ளி விட்டுட்டான் பசுபதி, நாசமாக போடுறவன். அவன் பண்ண கொலைக்கு இப்போது உன் மேலே பழி போட சொல்கிறான். இதெல்லாம் எங்கே போய் முடியும்னு தெரியல. தம்பி என்னை மன்னிச்சிரு தம்பி,
உன்னை நம்பாததுக்கு இப்போது எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை. என் வெண்ணிலா மட்டும் திரும்பி வந்துடணும் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே அப்படியே புழுகி அழுதுகிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம விஜய் வந்து வெண்ணிலா அவங்க மாமா கிட்ட, நீங்கள் பாருங்கள் என்னங்க ஆச்சு, எப்படிங்க வெண்ணிலா தற்கொலை பண்ணிக்கிட்டா, நீங்கள் என்னங்க பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அவளை பார்த்துக்காம அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி கேட்குறாங்க. இங்கே நம்பிராஜன் என்ன சொல்கிறதுனே தெரியல. ஒரு மாதிரி திருட்டு முழிக்கிறாங்க. அதே சமயம் வெண்ணிலாவுக்கு ஏதாச்சும் ஆயிடுமோன்ற ஒரு பயத்தோடுமே நிற்கிறாங்க. பக்கத்துலேயே இங்கே ராகினியும் பசுபதியும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ராகினி வந்து இங்கே பசுபதிக்கிட்ட சொல்கிறாங்க, அப்பா இந்த நம்பிராஜன் ஏதாவது உளறிட்டு போகிறான், அதுக்கப்புறம் உங்களுக்கு தான்ப்பா ஏதாச்சும் பிரச்சனை வரும், எப்படியாவது ஏதாச்சும் பேசி நீங்கள் அங்கே போயிட்டு சமாளிங்க, குட்டையை குழப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம நம்பிராஜனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அழுதுகிட்டே இருக்காங்க. ஒரு கண்ணு பசுபதியையும் பார்க்குறாங்க, இன்னொரு கண்ணு விஜயையும் பார்க்குறாங்க. விஜய்கிட்ட எல்லாம் உண்மையும் சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி சொல்லிட்டான் நம்ம குடும்பத்தை இவன் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவானே அப்படின்னும் பயப்படுறாங்க. இங்கே பசுபதிக்குமே லைட்டாக பயம் வந்துடுது. இந்த நம்பிராஜன் வந்து உளறி தொலைச்சி போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே குடுகுடுன்னு அங்கேருந்து ஓடி வந்து, டே விஜய், எல்லாமே உன்னால் தான்டா, நீ தான் வெண்ணிலாவை ஏமாத்தினல, அவளை நம்ப வச்சு ஏமாத்தின, அந்த துக்கம் தாங்க முடியாமல் போயிட்டு அவள் மாடியிலேருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டா. இப்போது என்ன பண்ண முடியும், எல்லாமே உன்னால் தான். ஒரு பொண்ணை லவ் பண்ணோம் அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்கணும்ல, அந்த பொண்ணை ஏமாத்தினது உன்னுடைய தப்பு. பாவம் வெண்ணிலா, அநியாயமாக அவளை இப்படி கொன்னுட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே விஜய்க்கு பயங்கர கோவம் வருது. யோ, நீ என்ன நாடகம் நடத்துகிறன்னு எனக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் வெண்ணிலாவோட கொலை முயற்சிக்கு ஏதோ ஒரு பின்னாடி சதி இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரிய வருது. அது மட்டும் நான் கண்டுபிடிக்கிறேன், அப்புறம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நீ கண்டுபிடிக்கிற வரைக்குமெல்லாம் நீ இங்கே இருக்க முடியாது, இனிமேல் நீ வெளியில் தலையே காட்ட முடியாது, உள்ள ஜெயிலுக்குள்ளே களி தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே காவேரிக்கு பயங்கரமாக கோவம் வருது. பசுபதி ஷர்ட்டை பிடிச்சிக்கிட்டு, யோ என்னையா, என்ன மிரட்டுறியா, ஏதோ நீ வெண்ணிலாவை பண்ணிட்ட, நீ பண்ணிவிட்டு விஜய் மேலே பழியை திருப்ப பார்க்குற, எனக்கு நல்லாவே தெரியும், நீ தானே வெண்ணிலாவை கொலை பண்ண, ஒழுங்கு மரியாதையே சொல்லிடு, பாவம் அவள் அப்பா அம்மா இல்லாத பொண்ணு, அந்த பொண்ணு இப்படி அநியாயமே கொன்னுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நம்ம காவேரி வந்து சொல்கிறாங்க. உடனே பசுபதியோ, ஏய் என்னடி, ஒழுங்காக ஷர்ட் மேலேருந்து கையெடு, என்ன வாய்க்கு வந்ததெல்லாம் நீ பாட்டுக்கு பேசிட்டு போகிற, உன் புருஷன்தான் வெண்ணிலாவை நம்ப வச்சு ஏமாற்றிட்டான், அந்த கவலை தாங்க முடியாது தான் வெண்ணிலா எங்களை மீறி போயிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டா, அதுக்கு நான் பொறுப்பாகவேனா, பண்ணது எல்லாமே உன் புருஷன் விஜய், இன்னும் கொஞ்ச நேரத்தில் போலீஸ் வந்து உன் புருஷனை அப்படியே அள்ளிக்கிட்டு போயிடுவாங்க, பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிவிட்டு இப்போது நல்லவங்க மாதிரி ஹாஸ்பிட்டல் வந்திருக்கீங்களா, பாவம் வெண்ணிலாவை கொலை பண்ணீங்கள நீங்களாம் உயிரோடவே விடக்கூடாது, சரி நான் எதுவும் உங்களை பண்ண போகிறதில்ல, இன்னும் கொஞ்ச நேரத்தில் போலீஸே வந்துடும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. உன்னால தான் இப்போ வெண்ணிலா இப்படி இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும், உனக்கு சரியான பாடத்தை நான் புகட்டுறேன்டா பசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கோவத்தில். உடனே இங்கே ராகினி இருந்துட்டு, ஏய் என்னடி என் அப்பாக்கிட்டே குரலை ஒசத்தி பேசுகிற, உனக்கு அவ்வளோ தைரியம் வந்துருச்சா, வெண்ணிலாவை நம்ப வச்சு ஏமாற்றிட்டு அவளோட இடத்த நீ பிடிச்சிக்கிட்டு அவளை இப்போ இப்படி ஒரு நிலைமைக்கு தள்ளிட்ட, சொல்லப்போனால் உன்னையும் தான் ஜெயிலில் போடணும், இப்போ உங்களால் தான் இது வெண்ணிலா இப்போது ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா, இப்படி இருக்கிறப்ப நீ என் அப்பா மேலே பழி போடுற, என் அப்பா தான் வெண்ணிலாவுக்கு துணையாக இருந்தார், அவரவே இப்போது நீ குறை சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்பனும் பொண்ணும் அவ்வளோ ஒரு நாடகம் நடிக்கிறாங்க, அவ்வளோ ஒரு பேச்சு பேசுகிறாங்க. இதெல்லாம் பார்த்து நம்பிராஜனுக்கு அப்படியே உண்மையை சொல்லிடணும்னு சொல்லிட்டு பொங்கி வருது. இருந்தாலும் ஒரு பக்கம் குடும்பத்தை நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க, என்ன நடந்துருமோ, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் வெண்ணிலாவை கீழே தள்ளி விட்டு கொலை பண்ணிட்டான். அதே நான் விஷயத்த சொல்லிட்டேன் அப்படின்னா நம்ம பொண்டாட்டி புள்ளன்னு சொல்லிட்டு யாருமே விட்டு வைக்க மாட்டான், சரியான மிருக மாட்டேங்குது இவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிராஜன் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. எப்படியாவது நம்பிராஜன் வந்து உண்மையாக சொன்னால் மட்டும்தான் நம்ம விஜயை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணாமல் இருப்பாங்க. இதை ரொம்ப தூரம் கொண்டு போய் தான் விட போகிறாங்க. சீக்கிரமாக காவேரி விஜய் ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நடுவில் என்னென்னவோ ட்விஸ்ட்டை கொண்டு வந்து அவங்க 2 பேரையுமே ஒன்று சேர விடாமல் ஒரு எபிசோடை கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரே வழி என்னென்னா
நம்ம நம்பிராஜன் வந்து உண்மையை சொல்லிட்டாங்கன்னா பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகிடும். ஆனால் அதுக்கு முட்டுக்கட்டியாக நிற்கிறது இந்த பசுபதி. இப்படி பேசிக்கிட்டே இருக்கிற நேரத்தில் போலீஸ் வந்துடுறாங்க. போலீஸ் வந்து இங்கே விஜய், நீங்கள் தானே விஜய், உங்களால் தான் அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு. என்னப்பா எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு தெரியலங்க. லவ் பண்ணால் ஒன்று கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லைனா லவ்வே பண்ணக்கூடாது. லவ்வை பண்ணி ஏமாற்றி விட்டுறது, அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு பிடிக்கலன்னா ஒருத்தர் போய் தற்கொலை பண்ணிக்கிட்டு சாவறது. இதெல்லாம் என்னப்பா? லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே யோசிச்சுருக்கணும்ல. இனிமேலாம் நீ வெளியவே இருக்க முடியாது, நீ வா ஜெயிலுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. காவேரி வந்து போலீஸ்கிட்ட கெஞ்சுறாங்க. என் புருஷன் எந்த தப்பும் பண்ணலை, அவர் மேலே எந்த தப்புமே இல்லை, வெண்ணிலாவை அவர் ஏமாற்றவே இல்லை, தயவு செஞ்சு அவரை அரெஸ்ட் பண்ணாதீங்க ப்ளீஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி வந்து அழுகுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே டாக்டர் வராங்க. டாக்டர்கிட்ட வந்து போலீஸ் கேட்குறாங்க, வெண்ணிலா இப்போ என்ன மாதிரி கண்டிஷனில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்பவே சீரியஸான கண்டிஷனில் இருக்காங்க. கண்டிப்பாக அவங்க உயிர் பொழைக்கிறதுன்றது ரொம்பவே ரொம்ப 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 கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டதுமே போலீஸ் வந்து ஒரு மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே விஜய்கிட்ட சொல்கிறாங்க, வெண்ணிலா ஒரு வேளை உயிர் பொழைச்சா கூட ஓகே தான், ஆனால் அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வெளியவே வரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜயை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்த ராகினியும் பசுபதியும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அப்பா நம்ம நினச்சது நடக்க போகுது, இந்த விஜயை இந்த காவேரி காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டா போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து. ஆனால் இப்போது ஜென்மத்துக்கும் வெளியே கூட்டிகிட்டு வர முடியாது. எப்படியும் விஜயும் காவேரியும் பிரிஞ்சு தான் இருக்க போகிறாங்க. சந்தோஷமாக இருக்குப்பா. என்ன ஒன்று, நீங்கள் மாட்டிக்காமல் பார்த்துக்கோங்கப்பா. நீங்கள் மட்டும் மாட்டிக்கிட்டீங்க, ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்னால் தாங்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பசுபதி இருந்துட்டு, எங்கள் பாருக்கு ராகினி, அதை நினச்சி நீ ஃபீலே பண்ணாத, ரிலாக்ஸாக விடு, இந்த அப்பா பார்த்துக்கிறேன் எல்லாத்தையுமே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இங்கே காவேரியுமே பின்னாடியே போயிடுறாங்க. விஜயை வந்து எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடணும், விஜய் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே நம்பிராஜன் இருந்துட்டு பசுபதிக்கிட்ட, ஏய்யா எதுக்குயா இப்படி அபாண்டமாக அவங்க மேலே பழியை போட்டு இப்போ அந்த தம்பியை ஜெயிலுக்கு உள்ள போட்டுருவாங்க, இதெல்லாம் நல்லாவா இருக்குது, எதுக்காக இப்படியெல்லாம் மோசம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்பிராஜன் கேட்கவும், பசுபதி இருந்துட்டு தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்காத, போயிட்டு உட்காந்து அழுகிற வழியை பாரு, எப்படியும் வெண்ணிலா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பூலோகம் போய் இது மேல்லோகம் போயிட்டு சேர்ந்துருவா, அவங்க அம்மா அப்பா கூட ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக இருக்கட்டுமே, நீ எதுக்கே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க, அவள் இருந்தாலும் உனக்கு தான் செலவு, உனக்கு தான் கஷ்டம், அவள் போனால் போயிட்டு போகிறா, விட்டு தொலையா அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி தம்பி, எப்படி விட முடியும், என் அக்கா பொண்ணு, அவள் மேலே நான் உசுரையே வச்சுக்கிட்டு இருந்தேன், ஐயோ இப்படி அநியாயமாக அவளை கொண்டுட்டேயா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பசுபதியும் நம்ம நம்பிராஜனும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே எல்லாமே அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே இங்கே நம்ம காவேரி கேட்டுடுறாங்க. எப்படின்னா போகலான்னு சொல்லி தான் போகிறாங்க. இப்போது இவங்க அதாவது ராகினியும் பசுபதியும் ஏதாவது பேசிப்பாங்க, இதில் ஏதாவது க்ளூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து அங்கேயே மறைஞ்சிருந்து எல்லாத்தையுமே கேட்டாங்க. அதே சமயம் ரெக்கார்டும் பண்ணிட்டாங்க ஃபோனில் ரெக்கார்டு பண்ணி, ஓ இவங்க தானா வெண்ணிலாவை கொலை பண்ணது, தெரியும் இந்த பசுபதி என் அப்பாவே கொன்னுட்டான், அதே மாதிரி தான் வெண்ணிலாவையும் ஏதோ பண்ணியிருக்கான், இவனை உண்டுலன்னு பண்ணணும், ஃபஸ்ட்டு நம்ம விஜயை வெளியே கொண்டு வருவோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி அந்த ரெக்கார்ட் பண்ணாங்களே அதை எடுத்துகிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் இங்கே சொல்கிறாங்க, விஜய் மேலே எந்த தப்பும் இல்லை, அதுக்கு ஆதாரமாக என்கிட்ட ஒரு வீடியோ இருக்குது, அதை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது வீடியோ ரெக்கார்டு அவங்க ஃபேஸ், அதாவது பசுபதி ஃபேஸு, நம்பிராஜன் ஃபேஸ், எல்லார் ஃபேஸுமே தெரியும், அவங்க பேசுகிறது எல்லாமே கேட்குது. அதில் சொல்கிறாங்க, இப்படி நீயே வெண்ணிலாவை கொலை பண்ணிவிட்டு அந்த விஜய் தம்பி மேலே அநியாயமாக பழிய போட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே காட்டுறாங்க. இதை பார்த்ததுமே போலீஸ்க்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. இந்த பசுபதின்றவன் பெரிய கில்லாடி தான், அவன் சரியான கிரிமினல் போல், அவனை உண்டில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து விஜய் மேலே கேஸ் போடல, விஜயுமே வெளியே விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே போலீஸ் வந்து மீடியாக்காரங்க கிட்டலாம் சொல்லி நியூஸவே வேறு மாதிரி மாற்ற சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நியூஸ் வந்து நல்லாவே பரவிக்கிட்டு இருக்கு.
அதாவது வெண்ணிலா கொலை பண்ணதுக்கு காரணமே அதாவது அவங்க அடிபட்டு இருக்கிறதுக்கு காரணமே பசுபதி தான்றது. அதே சமயம் இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை நம்ம காவேரி வீடியோ ரெக்கார்ட் பண்ணாங்க இல்லையா, அந்த ரெக்கார்டு எல்லாமே டிவி நியூஸில் ஒளிபரப்பாகிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ராகினி கொஞ்ச நேரம் உட்காந்து ஃபோன் நுழைக்கலான்னு சொல்லிட்டு ஃபோன் பார்க்குறாங்க. அதில் என்னடானா செம்ம ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கிறது நம்பிராஜனும் நம்ம பசுபதியும் 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தது தான். இதை பார்த்ததுமே ராகினிக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. அப்பா இங்கே வாப்பா வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. என்னம்மா ராகினி, இப்போ தானே சொன்னேன், நீ பதட்டப்படாமல் இரு, ரிலாக்ஸ் ஆயிரு, ஃப்ரீயாக விடு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே இப்போ கூப்பிடணுமாம்மா, நீ கவலைப்படாமல் இருமா, இந்த அப்பா எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், ஐயோ அப்பா அது இல்லை, இந்த பாருங்கள், இங்கே பாருங்கள், ஃபோனை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை காட்டுறாங்க. அதை பார்த்ததுமே எங்கள் பசுபதிக்கு கண்ணு விழியெல்லாம் பிதுங்கி போயிடுது. என்னம்மா ராகினி, எப்படிம்மா இது, எப்படின்னே தெரியலையே, இந்த காவேரி இங்கே தான் இருந்தா, போலீஸ் விஜயை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போனதும் பின்னாடியே போயிட்டாலே, அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தீங்க, ஒரு வேளை மறைமுகமாக நின்று இது வீடியோ எடுத்திருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஐயோ எல்லாமே போச்சேம்மா, மொத்தமாக போச்சே, இந்த வீடியோ இருந்தால் போதும், நான் லைஃப் லாங் ஜெயிலில் தான்மா இருக்கணும், எப்படியும் தப்பிக்க முடியாது, ஸ்ட்ராங்கான ஆதாரமாக இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்துக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்பிராஜனை திட்டுறாங்க. யோ என்னையா, நீ பாட்டுக்கு வாயை சும்மா வச்சுக்கிட்டு இருக்காம வந்து என்கிட்ட பேச்சு கொடுத்துட்டே இருப்ப, இப்போ பாரியா, இப்போ நான் உள்ளே போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், நான் யாருக்கிட்டையாச்சும் உண்மையாக சொன்னேன்னா நீங்களும் நானும் தானே பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்பிராஜன் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, அப்பாடி கடவுள் இருக்கிறது உண்மைதான் போல், எப்படியோ இந்த பசுபதி தான் வெண்ணிலாவை கொலை பண்ண முயற்சி பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிய வந்துடுச்சு. இனிமேல் அந்த தம்பி மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு போலீஸ் அந்த தம்பியை விட்டுருவாங்க. கடவுளே நீ இருக்கப்பா, எனக்கு தெரியும், அதே மாதிரி வெண்ணிலாவையும் எப்படியாவது உயிர் பொழைக்க வச்சிரு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க, மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டுறாங்க. உடனே போலீஸ் பின்னாடியே வராங்க, கூடவே நம்ம விஜயும் காவேரியும் வராங்க. வந்ததுமே காவேரி ஏ பசு, என்ன பசு, பொசுக்குன்னு இப்படி என்கிட்ட கையும் களவுமாக மாட்டிக்கிறீங்க, பண்ணதெல்லாம் நீ ஃப்ராடு தானோ, பாவம் வெண்ணிலா, அந்த வாய் இல்லாத பிள்ளையே இப்படி கொலை பண்ண முயற்சி இருந்திருக்கிற, கொலை பண்ணவும் பார்த்துருக்க, ஓ நீ என்ன திட்டம் போட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு, விஜயை லைஃப் லாங் போலீஸ் ஸ்டேஷன்லேயே இருக்கணும், லாக்கப்லேயே இருக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி தானே இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்க, எப்படியோ கடவுளாக பார்த்து எனக்கு ஒரு ஆதாரத்தை அனுப்பிவிட்டார், அதை நான் போலீஸ்கிட்ட காட்டிட்டேன், விஜய் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களும் வெளியே விட்டுட்டாங்க. பசு, இனி நீ தான் ஒவ்வொன்றா கம்பி என்ன போகிற, உனக்கு நல்லா பால் மாதிரி கழுவி போடுவாங்க, நல்லா மூக்கு முட்டை சாப்பிட்டு நல்லா அடிப்பாங்க, அதையும் வாங்கிக்கிட்டு ஜாலியாக கொசு கடியில் படுத்து தூங்கு ராஜா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பசுபதிக்கு பயங்கரமாக கோவம் வருது, என்ன பண்ணாலும் எல்லா பிரச்சனையிலேருந்து இவங்க தப்பிச்சிடுறாங்களே, லாஸ்ட்டில் நம்ம தான் நோஸ் கட்டு வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி நினைக்கிறாங்க. உடனே போலீஸ் உங்களை அரெஸ்ட் பண்ண போகிறோம், இவ்வளோ தில்லாலங்கடி வேலையை பார்த்துருக்கீங்களா, உங்களை சும்மாவே விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இங்கே ராகினி பயங்கரமாக அழுகுறாங்க. காவேரி, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டி, என் அப்பாவே ஜெயிலுக்கு அனுப்பிட்டில்ல, நீ நல்லாவே இருக்க மாட்டேடி, நாசமாக போயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு சபிக்கிறாங்க. உடனே நம்ம காவேரி ஏ ராகினி, நீ கொசு மாதிரி சும்மா இப்படி தட்டினு வச்சுக்கோ, பொட்டுன்னு போயிடுவேன், உன்னையெல்லாம் எனக்கு எதிரியே இல்லைடி, உன்னெல்லாம் நான் எதிரியாகவே பார்க்கல, ஏன்னா அதுக்கு நீ தகுதியானவளே இல்லை, அதுக்கும் தகுதி இருக்கணும், அதுக்கு கூட உனக்கு தகுதி இல்லை, போப்போ, உன் அப்பா ஜெயிலுக்கு போயிட்டாரு, போய் அவரை வெளியே எடுக்க முடியுமா, இல்லை நீயும் உள்ளே போய் கூட சேர்ந்து அப்பாவுக்கு கம்பெனி கொடுக்குறியா என்னன்னு பாரு போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாங்க. இங்கே விஜய் காவேரி கட்டி பிடிச்சின்னு அழுகுறாங்க. காவேரி, எல்லா பிரச்சனையில இருந்தும் என்னை காப்பாற்றிடுற, அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே எனக்கு உறுதுணையாக இருக்க, எனக்கு அதெல்லாம் கூட இப்போது அவ்வளோவா எனக்கு ஒரு என்னவோ ஒரு மாறி இருக்குது காவேரி, வெண்ணிலாவை நினச்சி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க.
இங்கே பாருங்கள், நீங்கள் கவலையே படாதீங்க, அந்த கடவுள் இருக்குது, கண்டிப்பாக வெண்ணிலா உயிர் பொழைச்சி வந்துடுவாங்க. அவங்களுக்கு தேவையானதை நம்ம செஞ்சுருவோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்க திரும்பவும் உயிர் பொழைச்சி வர அப்போ அவங்களுக்கு எல்லா உண்மையுமே புரிய வந்துடும். நீங்கள் சொல்லவே தேவையில்ல, உங்களோட சுச்சுவேஷன் என்னன்னு அவங்க புரிஞ்சுப்பாங்க. எனக்கு நல்லாவே நம்பிக்கை இருக்குது. முன்னாடியே அவங்க செத்து பொழைச்சிருப்பாங்க, இப்போவும் யமங்கிட்ட போயிட்டு திரும்ப வரப்போகிறாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு எதுவுமே ஆகாது, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து ஆறுதல் சொல்கிறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி தருவீங்க. தேங்க்யூ.